வணக்கம். நாடும் எடும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உமா. இன்று நாளேடுகளில் வெளிவந்துள்ள சில முக்கிய செய்திகள் குறித்த விரிவான அலசல்களை செய்வதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பார்வைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும் பத்திரிகையாளர் ராஜசங்கீதன் அவர்களும் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அவருடைய நிகழ்ச்சிகளை நாம் தொடரலாம். வணக்கம் சார். வணக்கம். எல்லா தரப்பினரையும் மிரட்டிக் கொண்டிருக்கின்ற அதிமுக ஆட்சியிடமிருந்து தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல ஊடகங்களுக்கும் திமுக சுதந்திரத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். சென்னையில் நடந்த ஒரு மனவிழாவில் பேசும்போது எல்லா தரப்பினரையும் அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்களும் அதில் உள்ளே வந்திருப்பது அப்படின்றது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. நிச்சயமாக எமர்ஜென்சி நிலவிய காலத்தில் கூட சில ஊடகங்கள் அதை எதிர்த்து போராடின. மிக கடுமையான ஒடுக்குமுறை, சென்சார்ஷிப் இதெல்லாம் வெளிப்படையாக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பை தெரிவித்தன. அது இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக அது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியினுடைய உச்சக்கட்ட நிலை இங்கு நீடிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். முக்கியமாக ஒரு அரசியல் நிகழ்வுகளை ஒரு செய்திகளாக கூட பல சமயங்களில் இவர்கள் பதிவு செய்வதற்கு அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது என்று சொன்னால் அந்த அரசுகள் சார்ந்த கட்சிகள் நடத்துகிற தொலைக்காட்சிகளை விட, பத்திரிகைகளை விட மிக மோசமாக தமிழ் பத்திரிகைகளும் தமிழ் தொலைக்காட்சிகளும் தங்களை நடுநிலை ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஊடகங்கள் செய்யக்கூடிய செயல் என்பது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் இப்போதல்ல, அந்த ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கு நடந்த அந்த காலத்திலிருந்து தொடங்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த செய்தியையும் வெளியிடாமல் இருப்பது அல்லது அவற்றினுடைய அந்த சாரத்தை நீர்த்து போகச் செய்து அவற்றை ஒரு முக்கியத்துவம் இல்லாத வகையில் வெளிப்படுத்துவது, அதே சமயம் எதிர்க்கட்சிகளின் மீது ஒரு சிறிய துரும்பளவிற்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் கூட அதை ஒரு தூணளவுக்கு பெருக்கி காட்டுவது என தமிழக ஊடகங்களினுடைய செயல்பாடுகள் என்பது அது ஒரு விதத்தில் ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஒரு உச்சக்கட்டத்திற்கு சென்று விட்டது என்று சொல்லலாம். அமைச்சர்களே நேரடியா பிரஸ் மீட்ல மிரட்டுறாங்களே. இதற்கு முக்கியமான காரணம் வெளிப்படையான மிரட்டல்கள் மட்டுமல்ல. நீங்கள் தொடர்ந்து உளவுத்துறையின் மூலமாக ஊடக நிறுவனங்கள் அச்சுறுத்தப்படுகின்றன. நேற்று திமுக தலைவர்கள் சுட்டிக்காட்டியது போல தொலைக்காட்சிகள், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்திகளை வெளியிடக்கூடிய தொலைக்காட்சிகளுடைய கேபிள் இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றன. அதே போல அரசு விளம்பரங்களை ஊடகங்களுக்கு கொடுப்பதன் வழியாக மிரட்டுவது இன்னொரு பெரிய பிரச்சனை. பல தனியார் ஊடக நிறுவனங்கள் வேறு பல தொழில்களை செய்யக்கூடியவர்களாக நடத்தப்படுகின்றன. அந்த தொழில்களில் சார்ந்து இருக்கக்கூடிய மிரட்டல்களை விடுப்பது, இப்படி பல விஷயங்கள் இதற்குள்ளாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது சிறந்த உதாரணம் என்பது இந்த கொடநாடு கொலைகள் சம்பந்தமாக டெல்லியில் அந்த மேத்யூ அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பல ஊடகங்கள் ஒரு செய்தியாக கூட வெளியிட தயாராகவில்லை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஊடகங்கள் கலைஞர் செய்திகள் தான் இன்றைக்கு இந்த நியூஸ் பிரேக்கப் என்பது நடந்தது. அதற்கு பிறகு சன் தொலைக்காட்சிகள் அதை கொஞ்சம் காட்டினார்கள். மற்றபடி எந்த ஊடகமும் அதை காட்ட தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, இது தொடர்பாக திமுக தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை ஒரு செய்தியாக கூட இவர்கள் வெளியிடாத ஒரு மிகப்பெரிய அவலத்தை நாம் கண்டோம். இந்தியாவில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அரசின் மீது, ஒரு முதலமைச்சரின் மீது சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை ஒரு செய்தியாக கூட வெளியிட இவர்கள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஆளும் கட்சியினுடைய பிணைய கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதிலே மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இது இத்தனைக்கும் பிறகும் கூட தமிழகத்தில் இன்று சமூக வலைத்தளங்களின் ஊடாக இந்த எதிர்குரல்கள், இந்த மாற்றுக்குரல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருப்பது ஒன்றுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த மத்திய மாநில அரசுகளின் கொடுங்கோன்மையிலிருந்து முதலில் விடுவிக்கப்பட வேண்டியது ஊடகங்கள் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதைத்தான் திமுக தலைவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்டிப்பாக. அதாவது மோடிக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நேற்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமுமே மோடிக்கு எதிராக நின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சமூக வலைத்தளங்களில் அந்த கோபேக் மோடி ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. நீங்கள் இளைய தலைமுறையாக இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய சமூக ஊடகங்களில் உலவிட்டு வருவீங்க, உங்களுடைய கருத்து? இல்லை, மோடி தமிழ்நாட்டுக்கு வராருனாலே தமிழகம் குதூகலமாயிரும். குறிப்பாக சமூக தலைவாசிகள் குதூகலமாயிருவாங்க. என்னன்னா, போன தடவை காவேரி பிரச்சனையை முன்னிட்டு கருப்பு பலூன், கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போராட்டங்கள்லாம் நடைபெற்ற இந்த சமயத்தில் அப்போ தான் அந்த கோபேக் மோடிங்கிற ஹேஷ்டேக் உருவாக்குறாங்க.
அப்போவே வந்து பயங்கரமாக போய் அதுக்கப்புறமா இப்போது இந்த தடவை வரும்போது ஒரு பயங்கர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதுரை தேங்க்ஸ் மோடின்னு ஞாயிற்றுக்கிழமை வராங்கன்னா சனிக்கிழமை காலையில இருந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருந்தெல்லாம் மதுரை தேங்க்ஸ் மோடின்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் கோ பேக் மோடிங்கிறத வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்ட்டு சமூக தலைவாசிகள்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அது வந்து தொடர்ச்சியாக வந்து போகிற பின்னாடி வந்து டிஎன் தேங்க்ஸ் மோடின்னு வந்து அடுத்த 2வது நிலையில் அவங்களும் போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு சம்பளத்துக்கு வந்து எழுதுறதும் இங்க வந்து ஒரு டீமே இருக்கு இல்லையா பாஜகவுக்கு. அது இங்க இருக்கிறதுல நம்ம வீடுகள்ல இருந்து நம்ம எல்லா பாதிப்புகளையும் பார்த்துட்டு இருக்கிற பசங்க வந்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதனால என்ன இப்போ மோடி வந்து அடைஞ்ச சாதனைன்னா அவருடைய புகழ் வந்து உலக மட்டத்துக்கு வந்து பரவி இருக்கு. அது வந்து கோ பேக் மோடின்னு அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த எய்ம்ஸ்மே அவர் வந்து பயங்கரமா பேசிட்டுலாம் போயிருக்காரு. இது வரைக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, சர்ச்சைகள் இருக்கு. அவர் அன்புமணி வந்து நான் தான் வந்து முதல்ல அடிக்கல் நாட்டினெல்லாம் சொல்லியிருக்காரு. அது இல்லாம அடிக்கல் எடுத்து புடிங்கி போட்டுட்டு இவர் மறுபடியும் நட்டு இருக்கிறாரு. அது இல்லாம வந்து இதுவரைக்குமான எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்புகள் வந்து எந்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் பட்ஜெட்டுகள் திட்டங்கள் ப்ராப்பர் வரையறைகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா உலக அளவுல கோ பேக் மோடின்னு சொல்றது நியாயமா தான் இருக்கும். இதுல வந்து நிதின் கட்கரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. பொய் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் உதைத்து அனுப்புவார்கள் என்று. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக ஆர்டிஐ மூலமாக இந்தியா டுடே ஒரு கொரியை அவங்க வந்து முன்வைத்ததில் கிடைத்த தகவல்கள் மிகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கின்றன. பிரதமர் நேற்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் 13 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று. இதிலே அவர்கள் அறிவித்ததில் ஜம்மு காஷ்மீர், பீகார், குஜராத், தமிழ்நாடு போன்றவற்றிற்காக ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இன்னொன்று 2020 செயல்பாட்டிற்கு வரக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவற்றிற்கு 10% நிதி ஒதுக்கீடு கூட இதுவரை கொடுக்கப்படவில்லை. 10% நிதி ஒதுக்கீடு கூட இதுவரை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் 2020 அந்த மருத்துவமனைகள் எப்படி செயல்பாட்டிற்கு வரும்? ஆந்திரா போன்றவற்றில் 10% அல்ல 2% நிதி ஒதுக்கீடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிதின் கட்கரி சொன்னது. இல்ல எந்த விஷயத்தை சொன்னாலும் இது மட்டும் இல்ல, நிதின் கட்கரி ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், நாங்கெல்லாம் இந்த கருப்பு பண ஒழிப்பு இதெல்லாம் சும்மாதான் சொன்னோம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று இன்னொரு மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு கருத்தை பிரதமர் சொன்னார். அதுதான் மிக வேடிக்கையானது. 3 மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உருவாக்குவோம் என்று சொன்னார். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் மாவட்டந்தோறும் மருத்துவமனைகள் என்று மருத்துவக் கல்லூரி மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் அந்த தலைமை மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டு 20 மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி தொடர்ந்திருந்தால் அடுத்த ஓராண்டில் அதுவும் பூர்த்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 75% இடங்கள் ஏற்கனவே மருத்துவக் கல்லூரிகள் இங்கு உருவாக்கப்பட்டு விட்டன. ஆனால் இவர் சொல்கிற திட்டப்படி பார்த்தால் தமிழ்நாட்டிற்கு 33% இடங்கள் தான் கிடைக்கும். அப்படி என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில், இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், முக்கியமாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலம் போற்றப்படுவது என்பது அவர் தமிழ்நாட்டில் உருவாக்கிய அந்த மருத்துவ கட்டமைப்பிற்காகத்தான். இப்படி ஒன்று பொய் சொல்வது, இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கிறதோ அதைவிட குறைவான ஒன்றை செய்வதற்காக ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுப்பது, இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கு ஆசிரியர்களுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வேலை நிறுத்தம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அரசும் வந்து தொடர்ந்து அவர்களே அந்த போராட்டத்தை ஒடுக்குகிற முயற்சியில தான் ஈடுபடுதே தவிர பேச்சுவார்த்தைக்கோ அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கோ தயாராக இல்லை. இன்னைக்கு புதுசா ஒரு எச்சரிக்கையை வந்து ஒரு மிரட்டலை வந்து அரசு விடுத்திருக்கிறது. இன்று முதல் வேலைக்கு நீங்கள் திரும்பாவிட்டால் உங்களுடைய வேலை வந்து காலியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு ஜெயலலிதா பாணி மிரட்டல் அரசியல். இது ஜெயலலிதா உருவாக்கிய அம்மாவின் ஆட்சி என்று இவர்கள் சொல்வது என்பது ஒடுக்குமுறையினுடைய ஆட்சி தொடர்கிறது என்பதைத்தான். சில அடிப்படையான கேள்விகளை அரசு ஊழியர்களுடைய அந்த போராட்டக் குழுவின் சார்பாக முன்வைக்கப்படுகிறது. நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் எம்எல்ஏக்களுடைய சம்பளத்தை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் உயர்த்தி கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, நீங்கள் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு சம்பள உயர்வு சம்பளப்பாக்கி உட்பட பணிக்கொடை எல்லா விஷயங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் நீங்கள் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் இருக்கிறது. ஆனால் அரசு ஊழியர்களை ஏன் நீங்கள் பாரபட்சமாக நடத்துகிறீர்கள் என்கிற அவர்களுடைய கேள்விக்கு அரசிடமிருந்து பதில் இல்லை. இன்னொரு விஷயம்,
இந்த போராட்டம் என்பது வெறுமனே ஏதோ ஒரு திடீர்னு தெருவுக்கு வந்து விடவில்லை. இது கடந்த முறை இதே போராட்டம் நடந்த போது என்ன சொன்னார்கள் வந்துட்டு, நீதிமன்றமே அரசு என்ன சொன்னது, இதற்காக நாங்கள் ஒரு குழுவை அமைக்கிறோம், அந்த குழு வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தும், இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்யும் என்று. நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த குழு ஒரு முறையாவது கூடியதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து பொய் சொல்கிறார்கள், நீதிமன்றத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சென்ற முறை நீதிமன்றத்தில் ஒரு வாக்குறுதி அளித்தீர்களே, அதன்படி இவர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள்? ஒரு அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார், முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார். ஏன் கடந்த காலத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கவில்லையா? தலைவர் கலைஞர் அவர்கள் அத்தகைய பேச்சுவார்த்தைகள் நடக்கவில்லையா? அரசு ஊழியர்களுடைய போராட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு உரிய தீர்வை காணவில்லையா? இன்னொன்று, ஏதோ அரசினுடைய வருமானம் எல்லாமே இங்க அரசு ஊழியர்களுக்கு தான் போகிறது என்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்றால், இங்கு அரசிடம் பணம் இல்லை என்பது உண்மை. எதனால் பணம் இல்லை என்றால், இவர்களுடைய ஊழலின் காரணமாகவும் வீண் திட்டங்களின் காரணமாகவும் மக்களுக்கு எந்த பயனும் கொடுக்காத திட்டங்களின் காரணமாகவும் எல்லாவற்றிலும் தனியார் துறையிடம் போடுகிற ஒப்பந்தங்களில் பொதுப்பணத்தை நீங்கள் வாரி இறைத்து அரசிற்கு தொடர்ந்து கடன் சுமையை ஏற்றுவதனாலும் தான் நஷ்டம் வருகிறதே தவிர அரசு ஊழியருக்கு கொடுப்பதல்ல. இன்னொன்று, அரசு துறை தான் ஒரு அரசின் மாநிலத்துடைய நிர்வாகம் செயல்படுவதற்கான அடிப்படை துறை. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை நீங்கள் ஒரு பெரியதாக காட்டி மக்களிடம் ஒரு வெறுப்புணர்வை காட்டுகிற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றால், இவர்கள் உண்மையிலேயே இவர்கள் ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகளாக அடித்து வைத்திருக்கக்கூடிய கொள்ளை. ஒவ்வொருவரும் ஒரு முறை அமைச்சரானால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அதிபதியாகி விடுகிறார்கள். இதை பற்றி இவர்கள் முதல் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? அரசு எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது? இவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு எப்படி வந்தது? இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது? இதை பற்றி பேசுவதற்கு பதிலாக அரசு ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடுகிறார்கள். அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது கேட்கிறார்களா? 7வது ஊதிய கமிஷனில் எங்களுக்கு நிர்ணயித்த அந்த சம்பள விகிதத்தை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள். இது சட்டப்படி எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். எல்லா தரப்பினருமே அவங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள், அரசை தவிர அப்படின்றதுதான். வருமான வரி பாக்கியினால வந்து ஜெயலலிதாவினுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்ட நிலையில் அவருடைய வங்கி கணக்கு, அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவருடைய வங்கி கணக்கு மட்டும் இன்னும் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வந்து அதுல வந்து பணம் போடப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனா ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதனால அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டே வந்து நீத்து போயிடுச்சு, அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அவருடைய வங்கி கணக்கை இதுவரைக்கும் வந்து உயிர்ப்போடு வைத்திருப்பது எப்படி, அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? குற்றச்சாட்டா பணமானு வந்தா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். என்னன்னா, இது வந்து அவங்க ஜெயலலிதா டெத் வந்து ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல கான்ஸ்பிரசின்னு, ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். அது எப்படி நடந்தது, அதை முன்னெடுத்து வந்து பல தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் கொடநாட்டில் வந்து போயிட்டு ஆவணங்கள் வந்து திருட போயிருந்தவங்க 4 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு மேத்யூஸ் வந்து சொல்லி அதுக்கான காரணமாக எடப்பாடி பழனிசாமிலாம் வந்து இலக்கா வந்து காட்டுறாரு. ஸோ இது எதுக்குமே அவங்களும் பதில் அளிக்கல. இந்த சூழல்ல இப்படி ஒரு தகவல் வெளியே வருதுன்னா, அதுவும் வாடகை, லீஸ் எல்லாமே அதுல பணம் போட்டு, ஏன்னா அவங்க வந்து வரி பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அந்த சொத்து, அவங்க சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் வந்து வீடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடக்கி வச்சிருக்காங்க வருமான வரித்துறையில. இப்போ அந்த முடக்கப்பட்ட வீடுகளுக்கான வாடகைன்னு வந்து வங்கி கணக்குல செலுத்தப்படுதுன்னா அது யாருக்கான பணம், அது அந்த ரொட்டேஷன், அந்த பண பரிவர்த்தனை வந்து யாருக்கான ஆதாயமாக செலுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. நாவல்கள்லாம் வர்ற மாதிரி ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுடைய மரணம் கொடுத்த மர்மத்தை விட இன்னும் அதிக மர்மமாக தான் இருக்கு. அதனால அது கேள்வி வந்து விடை கிடைக்காத கேள்வி. இதற்கு பின்னாடி என்னென்ன வெளிவர போகுதோ தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு நமக்கு. அயோத்தி வழக்கு வந்து விசாரணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நாளைக்கு தொடங்க இருந்த அந்த அயோத்தி வழக்கு ஏற்கனவே வந்து பல கட்டங்களை தாண்டி ஒவ்வொரு நீதிபதிகளாக வந்து அதிலிருந்து விலகி போய் நாளை விசாரணை அப்படின்ற நிலையில் இன்றைக்கு வந்து மேலும் வந்து அந்த விசாரணை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றுள்ள நீதிபதி வந்து பாப்டே வந்து நாளை நீதிமன்றத்திற்கு வர முடியாத நிலையில் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வழக்கு இப்போதைக்கு விசாரிக்காமல் இருப்பதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், மிகவும் ஒரு மத உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய, ஒரு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மதவாத மோதல்களை உருவாக்கக்கூடிய இதுபோன்ற வழக்குகளை விசாரிப்பது என்பது நிச்சயமாக பாஜக அதை எல்லா விதத்திலும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே முயற்சிக்கும் என்பதில் மிக தெளிவாக நாம் இந்த சபரிமலை விவகாரத்தில் நாம் அதை பார்த்தோம். சபரிமலை விவகாரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு இவ்வளவு அவசரமாக வழங்கப்பட்டது என்பது
எவ்வளவு பெரிய ஒரு சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்பதையும் சமூக மோதல்களுக்கு வித்திட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். தேர்தல்கள் நெருங்கி வரக்கூடிய காலத்தில் ஒரு மதவாதத்தை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு ஒரு ஆளும் கட்சியை செயல்படுகிற ஒரு காலகட்டத்தில் இது தொடர்பான விசாரணையில் எந்த தீர்ப்புகள் வந்தாலும் சரி அந்த தீர்ப்பை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள். ராமர் கோயில் இப்பொழுது கட்டக்கூடாது என்று சொன்னாலும் சரி பிரச்சனை, கட்ட வேண்டும் என்றாலும் உடனடியாக தேர்தலுக்கு முன்பாக அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குவார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே அதன் மூலமாக ஒரு மோதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளுடைய ஒரு நோக்கம். ஆகவே இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கை இன்னும் ஓராண்டிற்கு விசாரிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக கடந்த காலங்களுடைய பாடமே அதுதானே. அவர்கள் மதவெறியை தூண்டிவிட்டு தான் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் அப்படின்றது. சிவகாசியில் வந்து அந்த 75 நாட்களுக்கும் மேலாக வந்து அங்கே பட்டாசு உற்பத்தி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த தொகுதிக்கான அதிமுக எம்பியோ அல்லது அது தொடர்பான அதிகாரிகளோ அரசு பிரதிநிதிகளோ யாருமே போய் வந்து அவர்களிடம் அந்த கோரிக்கைகளை கேட்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்கே வழி இல்லாத ஒரு சூழலில் அந்த மக்கள் வந்து வாடிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இங்கே வந்து அவங்க பசுமை பட்டாசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதனோட விளைவாக இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. 85 நாட்களாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, ஆலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. ஏற்கனவே சிவகாசிக்கு வந்து பட்டாசு தொழிலும் வந்து உலக புகழ் பெற்றது. இப்போ இது வந்து முடக்கப்படுதுன்னா அதுக்கான காரணம் என்ன, அல்லது எங்கேருந்து அந்த முளைக்குது அப்படிங்கிறதுலாம் கேள்விகள் இருக்கு. பட் அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமூல தொழிலாளிகள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரசு பிரதிநிதிகள், அரசு சார்ந்தவர்கள்லாம் வந்து அங்கே போய் விசிட் பண்ணலாம். அதை வந்து குறைகளாக வந்து தொழிலாளிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பசுமை பட்டாசுங்கிறதுக்கான நடவடிக்கை என்ன, அதை வந்து என்ன மாதிரியான அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதற்கு வந்து சில முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஒரு தொழிலை நீங்க வந்து விட சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் இருக்கு. எடுத்த உடனே வந்து இதற்கு ஒரு தடை போடுவதுன்றது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் இதில் என்னன்னா நீதிமன்றங்களுக்கும் அரசுக்குமான தொடர்பின்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீதிமன்றங்கள் வந்து உத்தரவுகள் போடும். அதனுடைய விளைவை வந்து அரசு வந்து அலசி ஆராய்ஞ்சு அதனோட விளைவாக வரப்போற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டுறதுன்னு அரசுடைய வேலை. ஆனா இங்க அரசு பிரதிநிதியா இருக்கிறவர் மக்களையே போய் சந்திக்காத ஒரு அரசு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதனோட விளைவாக இவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இன்னமும் வந்து அந்த பசுமை பட்டாசுங்கிறது என்ன விஷயம், அதை வந்து எப்படி முன்னெடுக்க முடியும், இங்க இருக்கிற ஆலைகள் வந்து அது அரசுக்கே அது பத்தின ஒரு தெளிவு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாத விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பா அதுவும் பட்டாசு அப்படின்றது வந்து சீன பட்டாசு உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் வந்து அரசே அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கிறதுக்காக இதை மாதிரிலாம் பண்றாங்கன்னு அந்த சிவகாசியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுகிறது. பெருவணிக அல்லது பன்னாட்டு மூலதனம் வந்து இங்க வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தையை வந்து கைப்பற்றணும்னு விரும்புறதுல அதுதான் இயல்பு. அதனோட விளைவாக இதெல்லாம் நடத்தப்படுதாங்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. பட் இந்த மாதிரியான முயற்சிகள் எது நடந்தாலும் அதுல கடைசியில இருக்க கடைநிலை ஊழியர் அல்லது கடைநிலை தொழிலாளி தான் வந்து பாதிக்கப்படுவான். அதுதான் இங்க நடந்திருக்கு. வழக்கம் போல அரசு வந்து கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதுவும் சொல்லுங்க, அதாவது அரசு ஊழியர்களை பற்றிய அக்கறை இல்லாத ஒரு அரசு அமைப்பு சாரா ஊழியர்களாக இருக்கின்ற பட்டாசு தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 2.2 லட்சம் டன் அளவிற்கு வந்து வேஸ்ட் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி நான் உங்ககிட்ட கேட்டுறேன். கேரள கலாச்சாரத்துக்கு எதிராக இடதுசாரி அரசு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எந்த விதத்தில் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு அது வந்து நீதிமன்றம் இது சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்ன உத்தரவை பினராயி விஜயனுடைய அரசு நிறைவேற்ற வேண்டதைத்தான் அவர் சொல்கிறார். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நடந்தால் நீதிமன்றம் என்பது கேரள கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்கிறது என்று தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி சொல்ல வேண்டும். எந்த ஒரு அரசு இருந்தாலும் சரி இந்த உத்தரவை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இன்னொன்று, அந்த வனிதாமதில் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை அங்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொன்ன போராட்டத்தில் லட்சம் பெண்கள் கேரளம் முழுக்க பங்கேற்றார்கள். அந்த பெண்கள் எல்லாம் கேரள கலாச்சாரத்திற்கு எதிரானவர்களா? அப்படி என்றால் கேரள கலாச்சாரம் என்பது என்ன, அதை யார் பின்பற்றுகிறார்கள்? இந்த போராட்டங்களில் எல்லாம் அதாவது அங்கு மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் பெண்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ய முற்படுகிறார்கள். அதை அதற்கு எதிராக நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உத்தரவை ஒரு அரசு அமுல்படுத்தினால் பண்பாட்டிற்கு எதிரானது என்று சொல்கிறார். இதிலே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தன்னுடைய உரையிலே பல விஷயங்களை மோடி சுட்டிக்காட்டுகிறார். அதிலே ஒன்று வந்து எந்த ஜனநாயக அமைப்பையும் எதிர்க்கட்சிகள் மதிக்க மறுக்கின்றன. உதாரணமாக சிஏஜி அல்லது சிபிஐ, ராணுவம்,
இப்படி இது தேர்தல் ஆணையம் எதையுமே இவர்கள் மதிக்க மறுக்கிறார்கள் என்று. இது ஒவ்வொன்றையும் மதிக்காமல் காலில் போட்டு மிதிப்பது என்பது யார்? ராணுவத்திற்கு ரஃபேல் விமானம் வாங்கிய விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது. இந்த ஊழலை பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இதை விசாரிக்க ஆரம்பித்த சிபிஐ அலேக் வர்மாவை நீதிமன்றம் உத்தரவிட்டவரும் கூட அவர்கள் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பணியிலிருந்து விலக்கி வேறு துறைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் இன்றைக்கு தன்னுடைய பணியிலிருந்து விலகக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். ராணுவத்திற்கு இவர் எந்த ராணுவத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த ராணுவத்திற்கு வாங்கிய விமானத்தில் நடந்த ஊழல். அதே போல இது தொடர்பாக சிஏஜியினுடைய அறிக்கை தொடர்பாக நீதிமன்றத்தில் இவர்கள் தவறான தகவல்களை எப்படி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி மதிப்பது? மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக மிக வெளிப்படையான சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் ஒரு மின்னணு ஒரு வாக்குப்பதிவு அல்லது மக்கள் வாக்களிப்பது என்பதில் நம்பகத்தன்மை, ரகசியத்தன்மை, வெளிப்படைத்தன்மை இது மூன்றும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இது மூன்றுமே கேள்விக்குறியாக இருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில். இதை பற்றி விரிவான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட இந்த முறைமையை கைவிட்டு விட்டன. இதிலே இன்னொன்று, இவர்கள் செய்த முறைகேடுகள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கின்றன. அது எதற்குமே உரிய பதில் இல்லை. இவ்வளவையும் செய்வது இவர்கள். தேர்தல் ஆணையம் மத்திய அரசு எப்பொழுது விரும்புகிறதோ அப்பொழுது தேர்தலை அறிவிக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுவது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆளுங்கட்சிக்கு எது சாதகமான சூழலோ அதற்கேற்ப தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன அல்லது ஒத்திவைக்கப்படுகின்றன. இவ்வளவையும் செய்துவிட்டு இந்த அமைப்புகளை எல்லாம் மதியுங்கள் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் மதிப்பது? நீதித்துறை உட்பட எல்லா துறையையும் தன்னுடைய பூட்ஸ் காலில் போட்டு மிதிக்கிற ஒரு பிரதமர் எதிர்க்கட்சிகளை பார்த்து இந்த குற்றச்சாட்டை வைப்பதுதான் வேடிக்கை. பாஜக அங்க இருக்கிற கேரள கலாச்சாரத்தை மதிக்கிறதா பாஜக தலைவர்கள் அப்படின்றதுக்கு வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமித்ஷா அவர்கள் இது வாழ்த்து சொல்லும் போதே எப்படி கொதித்தெழுந்தார்கள் அந்த மக்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இவங்க தான் சொல்றாங்க இடதுசாரி அரசு கேரள கலாச்சாரத்தை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதாவது கழிவுகள் ஏற்கனவே இங்க இருக்கிற இந்த கழிவுகளே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு வர நேரத்தில் மின்னணு கழிவுகளை பற்றியும் நம்ம இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 2.2 லட்சம் டன் அளவிற்கு இ வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின்னணு கழிவுகள் உற்பத்தி ஆகிறதா சொல்றாங்க. இப்ப இதை அப்புறப்படுத்துவது, அதை கையாளுவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிட்டு இருக்கு. இன்னொன்னு, இங்க மட்டும் கிடையாது, விண்வெளியிலையும் பாத்தீங்கன்னா அது போன்ற கழிவுகள் அதிகரிச்சு கொண்டே வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். நீங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற குப்பைகள், இருக்கிற கழிவுகளையே அதை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு திட்டம் பெருசா அரசுக்கு கிடையாது. குத்தாலம்பாக்கம் மாதிரியான இப்போ சென்னை குப்பைகள் அருகில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் தான் கொட்டப்படுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு இந்த இருக்கிற குப்பைகளுக்கே என்ன நிலவரம், என்ன தீர்வு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது அரசாங்கத்துக்கு. இப்போ இ வேஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தையே ரொம்ப புதுசாக இருக்கும் முதல் விஷயம். அண்ட் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் அதிகமாக நம்ம செல்ஃபோன், மொபைல்ஸ், கம்ப்யூட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு வருஷம் 2 வருஷம் அதிகபட்சமாக போனால் 5 வருஷம் தான் ஆயிருக்கலாம். இல்லை, இந்த மாதம் வாங்கின மொபைல் ஃபோன் அடுத்த மாதம் அவுட் ஆஃப் மாடல் ஆயிடுது. ஆமாம், அவுட் ஆஃப் மாடல் ஆயிடுது. ஸோ லோன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கிறதுனால கடகடன்னு வாங்குறோம். ஆனால் இது பயன்படுத்துகிற நமக்கு அந்த இது இருக்காது. இது குப்பையாக்கப்படும், அது என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவு நமக்கு இருக்காது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை, இந்த முதலீட்டை எல்லாம் அனுமதிக்கிற அரசுக்கு அந்த தெளிவு இருக்கணும். இதுல என்ன உச்சகட்டமானா, 3ஆம் உலக நாடுகளில் முதல் உலக நாடுகள் தங்களுடைய மின்னணு கழிவுகளை ஒரு தொழில் வாய்ப்பாகவே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல இந்தியாவுக்கு ஒரு பகுதி. இந்தியா தொழில் வாய்ப்பாக பிற நாடுகளின் மின்னணு கழிவுகளை எடுத்துட்டு இங்க அதை ரீசைக்கிள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான காரணம் சொல்லி தொழில் உற்பத்தி பண்றாங்க. ஆனா அதுவுமே அதன் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மின்னணு குப்பைகளை கொடுக்கும். இதெல்லாம் அனுமதிக்கிற பாலிசி அதே நேரத்தில் அந்த பாலிசியில இந்த கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணணுங்கிற மாதிரியான ப்ரொவிஷனும் அதுக்கான திட்டமிடலும் இருக்கணும். இந்தியாவுக்கும் அது கிடையாது, தமிழ்நாடு சுத்தமா கிடையாது. ஸோ இன்னும் குப்பைகள் அதிகம். அது இன்னும் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் கூட யோசிக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் கூட அதை பத்தி யோசிக்கிறது இல்ல, எந்த ஐடியாவும் இருக்கிறது இல்ல இந்த அரசுகளுக்கு. ஆனால் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை மட்டும் அனுமதிச்சுக்கிட்டே வராங்க அவங்க. இல்லையா? கண்டிப்பாக இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பங்களிலிருந்து நம்ம பின்வாங்கியும் போக முடியாது. இதற்கு மேல் இதுக்கு இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துட்டே தான் போகுமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு தெளிவு அரசுக்கும் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு விழிப்புணர்வை மக்கள் இந்த மாதிரியான இயல்பான வேஸ்ட்கள் மக்கி போகிற தன்மை உள்ளது.
பிளாஸ்டிக் மாதிரியான விஷயங்களே மக்கி போகல, அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிற நேரத்துல மின்னணு வந்து என்ன மாதிரியான ஒரு விளைவு வந்து ஏற்படுத்தும், மின்னணு குப்பைகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதுவே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள இருக்கிற விஷயம். கண்டிப்பாக அதே மாதிரி அணுக்கழிவுகளையே வந்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதுவே நம்ம அச்சுறுத்திட்டு தான் இருக்குது. ஒரு செய்தி என்னன்னா, ஒரு பொதுவான ஒரு செய்தியை நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்றது வந்து இந்த கணினி யுகத்திலும் கூட, இந்த ஒரு இன்டர்நெட் யுகத்திலும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து அது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக் காய்ச்சல் வந்து தன்னுடைய ஒரு மகன் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு அந்த மகனை புதைத்து அந்த கல்லறையில வந்து அந்த தந்தை வந்து காத்துட்டு இருந்த ஒரு செய்தி வந்திருக்கு. இது எப்படின்னா, இன்னும் மக்கள்கிட்ட வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வந்து அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்பது அப்படின்றது வந்து ஒரு அரசினுடைய கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த அரசுகள் என்றைக்கு உணர்கிறதோ அப்பொழுதுதான் வந்து இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாமே வந்து ஒழிக்கப்படும் மக்கள் மத்தியில இருந்து அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தி சார், அதாவது வந்து இளைஞர்களுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறார். வாக்களிக்க தவறினால் வருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்க வந்து அறிவுரையாக எடுத்துக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு மறைமுக மிரட்டல்னு சொல்லலாமா? அதாவது நீங்க வந்து வாக்களிக்க தவறினால் வலியை வந்து அனுபவிப்பீர்கள் அப்படின்லாம் அவர் வந்து அதுல பேசியிருக்கிறாரு. இல்லை, அதாவது மோடிக்கு சென்ற முறை வாக்களித்ததனால் இந்திய இளைஞர்கள் எவ்வளவு பெரிய வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்திய இளைய சமுதாயம் செய்த மிகப்பெரிய ஒரு தவறாக தன்னை நினைத்தது வருந்துவது மோடி சொன்ன வளர்ச்சி குறித்த வாக்குறுதிகளை நம்பி அவருக்கு வாக்களித்ததுதான் என்பது. ஒரு ஜனநாயகத்தில் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு வாக்களிக்காமல் ஒரு விலகியிருப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் வாக்களித்தே தீருங்கள் என்று சொல்வது என்பது அது ஒரு தனி மனிதனுடைய ஒரு அடிப்படையான உரிமைகளுக்கு எதிரானது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய அரசியல் சாசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. வாக்களிப்பதும் வாக்களிக்காமல் இருப்பதும், யாருக்கு வாக்களிப்பது என்பதும் உங்களுடைய அடிப்படை உரிமை. ஒரு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற போது தானாக முன்வந்து வாக்களிப்பார்கள். ஆனால் மோடி அவர்களுடைய இந்த ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு வற்புறுத்தலுக்கு காரணம் இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவர்கள் இன்று இந்தியா முழுக்க சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர்களை குறிவைக்கிறார்கள் என்றால் நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களில் கணிசமானோர் எந்தவிதமான அரசியல் புரிதலும் மற்றவர்களாக வெகு சுலபமாக பொய் பிரச்சாரங்களுக்கு இரையாகக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையில் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இந்தியா முழுக்க பிளவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தினரை வற்புறுத்தி அவர்களை வாக்களிக்க வைப்பதன் மூலமாக தங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தேர்தலில் உருவாகும் என்று நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் இந்த விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்துகிறார்கள். இன்னொன்று, நீங்கள் இந்திய கிராமப்புறங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய இடங்களில் இந்த சாதிக்கும் மதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நீங்கள் என்னதான் நாம் இப்பொழுது பணமதிப்பு நீக்கத்தை பற்றி பேசினாலும், ஜிஎஸ்டி பற்றி பேசினாலும், வேலைவாய்ப்பின்மையை பற்றி பேசினாலும் வெகு சுலபமாக மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு ஆட்படக்கூடிய மக்கள் இந்தியாவில் எளிதில் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் பெருமளவிற்கு வாக்களிக்க வைத்துவிட்டால் நமக்கு ஒரு வெற்றி சுலபமாகிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த கணக்குகளின் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஏற்கனவே பாஜக வாக்களிப்பதை கட்டாயமாக்குவது அல்லது வாக்களிக்காவிட்டால் தண்டனை கொடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அத்வானி தொடங்கி பலரும் பேசியிருக்கிறார்கள். வாக்களிப்பது என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. வாக்களிக்காமல் தண்டனை கொடுப்பதன் மூலமாக வந்து இவ்வளவு தேசபக்தியை பற்றி பேசுகிறவர்கள் வந்து நேற்று நடந்த ஒரு அரசு விழாவில் ஒரு தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு பார்வை கூட அவர்களுக்கு இல்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இவர்களுடைய தேசபக்தி என்பது அவர்கள் அவ்வப்போது போடுகிற முகமூடியை தவிர இவருடைய உண்மையான முகம் என்பது தேச விரோத தன்மை கொண்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான இவங்க வந்து ஒரு பெரிய திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க, அல்லது வந்து வேலைவாய்ப்புகள்ன்றது வந்து வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டாம், இருக்கிற வேலை வாய்ப்புகளை காலி செய்யாமல் இருந்தால் போதும். இன்றைய பணமதிப்பு நீக்கத்தினாலும் ஜிஎஸ்டியினாலும் வேலை இழந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை பற்றி என்றைக்காவது இவர் பேசியிருக்கிறார்கள்? வாக்குறுதி கொடுத்தார், ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை, 5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று. எத்தனை கோடி பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மோடி அவர்களுடைய ஒரே சாதனை. கண்டிப்பாக. உங்கள் இருவருடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாடும் ஏடும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.